அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இதே மாதிரி ஒரு த்ரெட்டு 4-5 த்ரெட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தபோது நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன நடந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே பாருங்கள், கொஞ்சம் மீடியா
நாளாக நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நாம் தொடங்க உள்ளோம். ஷீராரும் பதனமென திகழ்வரத கண்டமிதில் திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே துதுமே வாழ்த்துதுமே. ஒரு கஷ்டமான இது என்னன்னா, ஒரு 3 நாள் முன்ன போலீஸ்காரங்க கேட்டோம், ஐயா கொடி கட்டணும் போஸ்டர் போடணும், நீங்க போட்டீங்க சார், உங்களுக்கு என்ன கூட்டு வரும்போது நீங்க போட்டீங்க பரவாயில்லன்னாங்க. அது பிறகு இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு டிஎம்கே பயந்து இப்போ யாரு இப்ப பாருங்க 300 நேரத்திலிருந்து 500 பேர் போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். உங்களோட திருப்பி சந்தேகம். வணக்கம். ஐயா வாழம் காமராஜர் அன்னைக்கு எப்படி இருக்காரு, இன்னைக்கு எப்படி இருக்காரு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் கூட ஒரு அற்புதமான நாளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு நடக்கக்கூடிய முதல் செயற்குழு கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். இந்த கட்சியினுடைய இரும்பு தூண்கள் இங்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். இந்த கட்சியினுடைய கொடியை இத்தனை ஆண்டு காலமாக தாங்கி பிடித்தவர்கள். ஒரு வலிமையான பாரதம், வளமான தமிழகம் நம்முடைய காலகட்டத்திலே உருவாக்கிய தீர வேண்டும் என்கின்ற வைராகியத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமை மிகுந்த தொண்டர்களாக இருந்து ஒரு தேர்தலும் உயிரை கொடுத்து பாடுபட்டு ஒரு தேர்தலும் முன்னேற்றத்தை பார்த்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். முதலில் உங்கள் அனைவரையும் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு வருகின்ற மனமாற வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த கூட்டத்திற்கு ஒரு அற்புதமான மனிதர், ஒரு களப்பணியாளர், மத்திய பிரதேசத்தினுடைய அடையாளமாக இருந்து இன்று இந்தியாவுடைய அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிமையின் உருவமாக சித்தாந்த கோட்பாடுகளை ஊறி திளைத்து வளர்ந்த அருமை ஐயா சிவராஜ் சிங் சௌஹான்ஜி அவர்கள் இந்த அற்புதமான கூட்டத்திற்கு தலைமை விருந்தராக வந்திருக்கின்றார். அந்த எளிமையான மனிதனுடைய உழைப்பை இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் திரும்ப வருவது கஷ்டம் என்பதையெல்லாம் உடைத்து தொடர்ச்சியாக மத்திய பிரதேசம் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தோம். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட முழுவதுமாக அங்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பது தொடர்ந்து 3 முறை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அஸ்வின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.